வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். மக்களை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது திடீர்னு என்னன்னு தெரியல, மே 1 இன்னைக்கு, சரிங்களா? மே 1னால எங்கள் வந்து வேலைக்கெலாம் லீவ் விட்டுட்டாங்க. என்ன பண்ணலான்னு ஒரே சரி சும்மா எப்பயும் போல் இன்றைக்கி ஒரு நாள் படத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, சரிங்களா? சரி, நம்மளுக்கு ஒரு யோசனை வந்துன்னு அதை டக்குன்னு வந்து செஞ்சிடணும், இல்லாட்டி நம்ம மனசை போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த யோசனை என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து 90s கிட்ஸு நம்மளாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த குட்டி குஞ்சாக்கெல்லாம் தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரிமலை விளையாட்டுன்னு ஒன்று விளாடுவோம். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நான் சொல்கிறது? எரிமலை விளையாட்டுன்னு என்னென்னா, அந்த கூட அந்த இது கேப் போடுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, என் கையில் ஒரு பக்கம் மெழுகுவர்த்தி இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த பாட்டில் மூடி கேப். இது எங்கள் இதில் வந்து சிங்கின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை தெரியாதா உங்களுக்கு? எங்கள் ஊரில் வந்து இதை வந்து சிங்கின்னு சொல்லுவோம். சிங்கினா அதை அப்போ சொல்லுவோம், இப்போ பாட்டில் கேப்புன்னு நான் சொல்கிறேன். இதே வச்சு தான் வந்து நம்ம அந்த எரிமலை விளையாட்டு விளாடுவோம், சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம 90s கிட்டில் நாங்கள் விளாண்டுருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தானே உங்களுக்கு? நான் கேட்டேன், இதில் இந்த மாதிரி விளாண்டுருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இருக்கிற இந்த குட்டி குஞ்சாங்கலாம் கேட்டேன். அப்படின்னா என்னன்னு சொல்லி இவன் சொன்னேன். சரிவா, நம்ம செஞ்சவனுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வீடியோ வந்து செய்ய வந்துட்டோம். இன்றைக்கி எரிமலை விளையாட்டு தான் விளையாட போகிறோம். 90s எரிமலை விளையாட்டு, சரிங்களா? மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எரிமலை விளையாட்டுன்னு ஒன்று விளையாட போகிறோம்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வந்து இந்த மாதிரி பாட்டில் கேப்பில் வந்து இந்த மெழுகுவர்த்தியை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி இதை போட்டு இதுக்கு அடியில் தீயை வச்சு இது எரிச்சனே இது உருகும். இது உருகினே வந்து தண்ணி ஊற்றினே குப்பனை எரிமலை மாதிரி வரும், சரிங்களா? இப்போ அது நாங்கள் தான் 90s விளாண்டுருக்கோம். அதான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி நான் அதை வெட்டி வச்சுருக்கேன், சரிங்களா? வெட்டி வச்சு கிரவுண்ட் அங்கே இருக்கிற கிரவுண்டில் பசங்கள்லாம் கூட்டி வச்சுருக்கேன். அவங்களுக்கு போய் முதல்ல இந்த விளையாட்டை பற்றி தெரியுமான்னு கேட்டு அவங்களுக்கு நேரடியாக செய்முறையாகவே செஞ்சு காட்டுவோம், சரிங்களா? அங்கே கிரவுண்டில் ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா மக்களை, வந்து இந்த எரிமலை விளையாட்டு அப்படி நான் சொன்னது, நான் அந்த சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த எரிமலை விளையாட்டு விளையாட போகிறோம். அதை பற்றி இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம் முதல்ல. சரி, நீ சொல்கிறா இந்த எரிமலை விளையாட்டு, நான் சொல்கிறேன் அந்த எரிமலை விளையாட்டுன்னு ஒன்று விளையாட போகிறோம், சரியா? இப்போ நான் உன்கிட்ட காட்டினல அந்த மெழுகுவர்த்தி, இந்த பாட்டில் கேப்பு, அதை பற்றி நீ அந்த மாதிரி விளையாண்டுருக்கேன் நீ? அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. விளையாண்டுருக்கே, தெரியுமா தெரியாத சொல்லு. எனக்கு தெரியாது. உனக்கு 90s கிட்ஸ் எரிமலை விளையாட்டு அது பேர் தெரிஞ்சாலும் அவனுக்கு தெரியலனாலும் தெரியல. செல்ல பார்த்துருக்கேன். நீ சொல்கிறா இது எப்படி சொல்லு? மெழுகுவர்த்தி உருக்கணும், 2 குச்சி வச்சுக்கணும், நல்லா உருக்கினதுக்கப்புறம் தண்ணி எடுத்து புஷ் பண்ணி போகணும். அடிச்சோடனே அப்படியே புஷ்ஷுன்னு வெடிக்கும். இங்கே பாருங்க, இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விளையாட்டு தான். ஆனால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான விளையாட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நெருப்பில் இருக்கிறதுனால சின்ன பசங்களாம் வந்து இது விளையாடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்க்க போகிறோம். இவங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல, அதனால் நான் ஒரு செய்முறையாகவே காட்ட போகிறேன், செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து இப்படி தான் இது விளாடணும் அப்படின்ட்டு நாங்களாம் விளாண்டுருக்கோம். இந்த கேங்கில் இப்போ இவனுக்கு ஒரு தெரியுது, இந்த விளையாட்டை பற்றி இவனுக்கு தெரியுது, சரிங்களா? இப்போ நாங்கள் அதை பண்ண போகிறோம். அதை பண்ணி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். போகலாம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, 2 செங்கல் எடுத்துக்கணும், சரிங்களா? 2 செங்கல் எடுத்து இப்படி வச்சு, பாருங்க, இந்த 2 செங்கல் எடுத்து இப்படி வச்சு கொஞ்சம் பக்கத்தில் வா, நல்லா தெரியுதா? இப்போ இந்த 2 செங்கல் எடுத்து இங்கே வச்சு, இங்கே மெழுகுவர்த்தி எங்கடா ஒன்று, இந்த மெழுகுவர்த்திக்கு பார்த்தீங்களா தண்ணி வெயில் எதுக்கு என்னடா பண்ணுற? இந்த மெழுகுவர்த்தி நடுவில் வச்சு பற்ற வைக்கணும். முதல்ல நிற்கணும், மெழுகுவர்த்தி நிற்கணும் முதல்ல. ஏறணும். அதான் வந்து சயின்டிஸ்ட் அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த மெழுகுவர்த்தி நடுவில் வச்சு இப்படி பற்ற வச்சு இங்கே பாருங்க, இந்த பாட்டில் கேப் இருக்குல்ல, கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் வை கொஞ்சம். கரெக்டா பார்த்துக்க. கொஞ்சம் எவனை இந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த பாட்டில் கேப்பை இங்கே கரெக்டாக இங்கே இது நடுவில் வச்சணும். குச்சியில் வச்சு இல்லை இருக்கட்டும், சரியா? எதுக்கு இது பற்றிக்கிட்டு எரிஞ்சிட முடியாது அப்புறம், சரியா? இப்போ இப்படி இது 2 நடுவில் வச்சு இதான் செட்டப். இங்கே தெரியுதாப்பா? இது காட்டுறியா? எடுத்துட்டியா? இப்போ என்னைய பாட்டு என்னைய காட்டு இதா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வைக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி இப்போ வந்து இதை பற்ற வச்சுன்னா இது உருகும், சரிங்களா? இது உருகுன்னு இப்போ பாருங்கள், பற்ற வச்சிடும். முதல்ல இது எரியணும். காற்று வராதுடே, வெயில் எப்படி அடிக்குது? காற்று இப்போ வரதானங்க? காற்று இப்போ அடிக்கும் பாரு. மறைச்சிக்கோங்க இப்போ உருக்கும் பாருங்க. ஏங்க
உருக்க போதுங்க. உருகும். ஐயா ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. அப்படியா? கரெக்டா? ஏய் தட்டி விட்டுறாங்க. ஏய் கம்மன் இருங்கடா. யார வைக்கணும்ல? இரு அப்படியே இருக்கட்டும். அதே வரும். டேய் வேலைய பார்த்துட்டு இரு ராஜ்மி. இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே என்ன எடு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த செட்டப்பை வந்து அப்படியே வந்து இது உருகுனே உருகுனே வந்து அந்த மெழுகு ஊற்றி தண்ணியாக போயிடும். தண்ணியாக போனோடனே வந்து எல்லாரும் விலையை நின்றுட்டு அதில் தண்ணி அடிச்சோம்னா குப்புன்னு பற்றிக்கிட்டு எரியும். அதுதான் எரிமலை விளையாட்டு. சரிங்களா? இப்போ அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ அந்த இது உருகுதான் மட்டும் பார்ப்போம். அப்படியே இருங்க. நான் எடுத்தது கொஞ்சம் அது கொட்டிடுச்சு. இருந்தாலும் அடித்து பார்க்குறேன் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ரெடியா? இப்போ பாரு கலராத பாரு. ஐயோ என்னடா இது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னடா இது வரவே இல்லைடா தண்ணி. அது அவ்வளோதான் செத்து போச்சு போ. அடப்பா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீணா போச்சுடா. அதாவது கால் வலிக்க உட்காந்துருந்தேன். நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா மெழுகுவத்தியை சின்னதாக கட் பண்ணி உள்ளே வச்சுட்டோம். கொஞ்சம் பெரிய மெழுகுவத்தியாக வச்சுருந்தா நான் நல்லா அந்த கொதி வந்துச்சுன்னடா. கொதிச்சுட்டு கரைச்சில் அந்த மெழுகுவத்தி வந்து கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுனால வந்து அது பட்ட கஷ்டம்லாம் வீணாக போச்சு. வாங்க நல்ல போய் பேசணும்னா வெயில் அடிக்குது வாங்கடா. என்ன நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்தது என்ன பண்ணோம்? தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணோம்னா வந்து மெழுகுவத்தியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சதுனால கரெக்டாக அந்த கொதிநிலை வர நேரத்தில் வந்து மெழுகுவத்தி சின்னதாகி கீழே போயிடுச்சு. போனோடனே நெருப்பு பற்றலை. நெருப்பு வந்து கீழே அடியில் பண்ணனால அந்த ஹீட்டுக்கு வந்து நெருப்பு பற்றதுனால அந்த அந்த கொதியும் கம்மியாகி போச்சு. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக இதை வச்சு நோண்டவும் அதை வச்சு நோண்டவும் ஒருத்தர் ஜங்கலை தள்ளி விடவும் ஒருத்தர் அதை பிடிச்சி இழுக்கவும் போட்டிட்டாங்க கீழே. இதை எவ்வளோதான்டா நான் சொல்கிறேன். இருங்கடா ஒரு 5 நிமிஷம் இருங்கடா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வீடியோன்னு சொல்கிறேன். அவன் பார்த்துட்டு கடைசியில் நாசமுத்து போயிடுச்சு. இந்த குண்டு போய் என்ன பண்ணுறான் அதில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரியா? கஷ்டப்பட்டது பூரா வீணாக போச்சு. சரி ஆனால் வந்துச்சுலடா கரெக்டாக நெருங்கணும். அந்த பதத்துக்கு வந்துச்சு. அப்பயே ஊற்றிருந்தா கூட கொஞ்சமாச்சும் நெருப்பை கடலை மாட்டிருப்பான். சரியா? இது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனால் இது பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நான் அதை வந்து எரிமலை விளையாட்டு இன்னொன்று கண்டிப்பாக எடுப்போம். நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் கண்டிப்பாக. இந்த வாரத்துக்கு வந்து வீடியோ வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. அடுத்த வாரத்துக்கு கண்டிப்பாக இது வந்து இந்த தப்பை கட் பண்ணி அதை பெரிய மெழுகுவர்த்தியை வாங்கி இன்னும் நாங்கள் நல்லா பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம் மக்களே. சரிங்க? தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த எரிமலை வீடியோ கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். நான் அதை பிளான் பண்ணிட்டேன். இது ஃபெயிலியரான வீடியோ. அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக அந்த எரிமலை வீடியோ நம்ம விளாட்றோம். எவனும் எங்கேயும் போயிடாங்க. கண்டிப்பாக வந்து விளாட்றோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இந்த விளாட்டு வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. இதோட கண்டினியூட்டி வீடியோ கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் போட்டுருவேன். சரிங்களா? அடுத்த கண்டென்ட்டே அதுதான். ஃபெயிலியரான இந்த வீடியோ வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. என்னமோ தப்பு பண்ணிட்டோம். அதனால் இது வந்து சரியாக வரல. அதனால் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த எரிமலை விளாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக விளாண்டு காட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ என்ன இந்த பதிவு எதுக்குன்னா இந்த வீடியோ வந்து இந்த விளாட்டு விளாடும் போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னா நான் இந்த வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து இது விளாண்டோம். இது மாதிரி விளாண்டுட்டே இருக்கோம். கரெக்டாக வந்து அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து தண்ணி அடிக்கிற நேரத்தில் குப்புன்னு தீ வரும் பார்த்தீங்களா? அப்படி வரும்போது ஒரு சின்ன பையன் வந்து திடீர்னு மூஞ்சியை காட்டிட்டான். நாங்கள்லாம் சின்ன பையன் தான். நாங்களாம் வந்து அப்போல்லாம் என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாதனால விளையாட்டுத்தனமாக இருந்ததுனால அவன் வந்து எல்லாமே ஒதுங்குங்கன்னு சொல்லாமல் அவன் பாட்டு வந்து போய் சரட்டுன்னு போய் தண்ணி அடிச்சிட்டான். தண்ணி அடிச்சுட்டு அது குப்பன் தீ பிடிச்சிச்சு. முன்னாடி இருக்கிற இந்த முடி பூரா கருகி போச்சு. இங்கே இருக்கிற இந்த முடி இருக்குல்ல முன்னாடி பூரா கருகி அவங்க அம்மா வந்து எங்களை பிடிச்சி அடித்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அந்த மாதிரி இந்த விளையாட்டில் வந்து அந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. சரிங்களா? அதுக்கு அந்த ஒரு பதிவு கொஞ்சம் டேஞ்சரான விளையாட்டு தான் அது. அந்த பையன் நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இந்த வயசில். அவளுக்கு முன்னாடி இந்த முடி பூரா கருகி போச்சு. அடிக்கும் போது தீ வரும்போது போய் மூஞ்சியை காட்டினே அந்த முடி பூரா கருகி அதோடய கத்திக்கிட்டு ஓடுறோம். நாங்களாம் பயந்துக்கிட்டு என்னமோ ஆகி போச்சு. நானும் நல்ல வேலை ஒன்றாங்களே முடி மட்டும் இந்த கொஞ்சம் மட்டும் கருகிருச்சு அங்கே. அப்போ சரிங்களா? கருகுனால அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து அன்னைக்கு கடிதடி சண்டை ஆகி எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் இருக்குது. அதனால் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்து விளாடுங்க விளையாட்டு. சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஹிட்டு. கண்டிப்பாக நாங்கள் வந்து விளையாடுவோம்டா. யாரும் போயிடாதீங்க. கட் பண்ணிக்கோ.